நாளைக்கு காலைல எந்திரிச்சா எலக்ட்ரிசிட்டி இல்லையா, இது இன்டர்நெட் கூட இல்லையா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதெல்லாம் ஒன்றும் படத்துல எதுவும் நடக்கல, இது நிஜமா நடந்துட்டு இருக்கு, அதுவும் வாரால நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். வார் வந்தால் இன்டர்நெட் கட் ஆகுமா? சரி, இப்போ ஃபுல்லாக கட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கட்டே ஆகாது. இன்டர்நெட் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணி வைப்பாங்களோ தவிர ஃபுல்லாக இன்டர்நெட் கட் ஆகாது. ஏன்னா அங்கே நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே கிளப்பி விடுற ரூமர்ஸ் இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்களோ தவிர பாக்கி எந்த ஒரு இன்டர்நெட் கட்டோ இன்டர்நெட் ஸ்லோ டவுனோ எதுவுமே நடக்காது. இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ், எப்படின்னா சீல வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சேட்டலைட்ஸு, டேட்டா சென்டர்ஸ் ப்ளஸ் கரண்ட்டு, இது மட்டும்தான் இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகுமோ தவிர பாக்கி எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்க மாதிரியே கரண்ட்டும் நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு ரூமரும் இருக்குது. ஆக்சுவலி ஒன்று சொல்லிட்டா, இந்தியாவில் கோல் உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. எப்படின்னா 75% ஆஃப் கோல் நம்ம தான் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அதுலேருந்து எடுக்கிற எனர்ஜியும் நியூக்ளியர் பவர்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.8 கஜாவாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வெறும் 2% பவர் தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்டேபிளாகவும் பவர்ஃபுல்லானது. ஏன் நம்மள்ட்ட க்ரீன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. க்ரீன் எனர்ஜினா வேறு ஒன்றும் இல்லை, இந்த சோலார் பேனல், ஹைட்ரோ, எப்படின்னா இந்த வாட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கிறது, விண்டு, இதெல்லாம். தமிழ்நாட்டில் நியூக்ளியர் பவர் பார்த்திங்கன்னா கூடங்குளத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுதான் பிக்கஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் இன் இந்தியா. அது கிட்டத்தட்ட 2000 மில்லிவாட்ஸ் எடுக்கிறாங்க. நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி இருக்குல்ல, அதுலேயே நம்ம 20,000 கெஜாவாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுவும் என்னென்னத்தை யூஸ் பண்ணினா சோர்ஸஸ்ஸு சன்னு, விண்டு, அப்புறம் வந்து ஹைட்ரோ. இந்த ஹைட்ரோனா வாட்டர் மூலமாக கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது. இதெல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்கிறனால கரண்ட்டோ இன்டர்நெட்டோ வாரால எந்த பாதிப்பும் இந்தியாவில் எந்த ஒரு பெரிய சான்சஸும் இல்லை. இந்தியாவில் கோல் கூட நம்ம 75%ன்னு சொன்னல, இப்போ நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா ஆயில், அதில் 85% நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஈரான் பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு ஷிப் அமுச்சுட்ருக்காங்க, அந்த ஷிப்பும் நமக்கு விரைவில் வந்துடும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆயிலுங்கிறது நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறதுன்னு இல்லை, நம்ம நிறைய கண்ட்ரீஸ்லேருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ரஷ்யா இருக்காங்க, ரஷ்யாட்டேருந்தும் ஆயில் வாங்குகிறோம், யூஎஸ்டேருந்தும் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ஆயில் கிரைசிஸ் அவ்வளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபைனலி நீங்கள் வந்து வீட்டில் வந்து கேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாததை நீங்கள் போய்ட்டு காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, அது இன்னும் நான் சஜஷன் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ஸ்க்கு பதிலாக இது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற மாதிரி. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அதை நீங்கள் பார்த்து வாங்கி. ஃபைனல் ட்ரூத் என்னன்னா, வாரால் நமக்கு ஆயில் மட்டும்தான் பிரச்சனை ஆகுமோ தவிர பாக்கி எதுவுமே இந்தியாவில் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. யாருமே மக்கள் பதற தேவையில்லை, கவர்மெண்ட் பார்த்துக்கும் நம்மளை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வீட்டில் அதிகமாக கேஸ் யூஸ் பண்ணாதீங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், கரண்ட்டில் ஓடுற மாதிரி ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணுங்களோ தவிர பாக்கி கேஸ் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் டீசலே அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனலைஸ் தண்ணி கேனில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீசலை வந்து எடுத்துகிட்டு போகிறதோ, அதே மாதிரி இந்த வாட்டர் டேங்க் இருக்கும்ல சின்டெக்ஸு, அதுலேயும் நீங்கள் இந்த ஆயில் பிடிச்சிட்டு போகிறதோ இதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவைங்கும் போது போட்டுக்கோங்க. இதுவே நமக்கு வந்து பாதி பெட்ரோல் டீசலை கம்மி பண்ணிடுது. அதனால இந்த மாதிரி மக்கள் பண்ணாதீங்க, மக்கள் இதை தவிர்க்கணும்னு நான் வேண்டுகோளாக இருக்கேன். அதே மாதிரி தான் அறியாததை அறிந்து கொள்வோம். நான் உங்கள் மிஸ்டர் அரியவன். அடுத்த கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.